அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. ஆன்லைன் மோசடி. மியான்மரில் சிக்கிய 7000 பேரை சொந்த நாடுகளுக்கு அனுப்ப திட்டம். தாய்லாந்து மியான்மர் எல்லையில் இருந்து உலகம் முழுவதும் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட சுமார் 7000க்கும் மேற்பட்டோர் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். டிஜிட்டல் அரெஸ்ட், இணைய வழி பண மோசடி உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு என்று கூறி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆன்லைன் மோசடி செயல்களில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்நிலையில் தாய்லாந்து மியான்மர் எல்லையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட 7000 பேர் சிக்கியுள்ளனர். தாய்லாந்து பிரதமர் பெடோங் டான் ஷனவந்த்ரா இம்மாதம் பெய்ஜிங்கிற்கு சென்று சீன பிரதமர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். ஆன்லைன் மோசடியில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு எதிராக தாய்லாந்து நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். அதன்படி தாய்லாந்து, மியான்மர், சீனா ஆகிய நாடுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் ஆன்லைன் மோசடி மையங்களில் பணிபுரிந்த 7000 பேர் பிடிபட்டுள்ளனர். மியான்மர், கம்போடியா, லாவோஸில் உள்ள மோசடி மையங்களில் வேலை செய்த இவர்கள் காதலித்து ஏமாற்றி பணம் பறிப்பது, சட்டவிரோத சூதாட்டம் என பல வழிகளில் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களின் வலையில் பெரும்பாலானோர் சிக்கிக்கொண்டு பணத்தை இழந்துள்ளனர். ஆன்லைன் மோசடிக்கு எதிரான தாய்லாந்தின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மோசடி மையங்களை நடத்தும் மியான்மரின் பல பகுதிகளுக்கு முதலில் மின்சாரம், இணையம், எரிவாயு விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த பணிகளில் ஈடுபட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 7000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டவர்களை தாய்லாந்து காவல்துறை கைது செய்துள்ள நிலையில் அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக தாய்லாந்து, மியான்மர் மற்றும் சீனாவை சேர்ந்த அதிகாரிகள் அடுத்த வாரம் ஆலோசனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்தின் துணை பிரதமர் யும்தம் வெச்சாயாய் நிலைமையை விரைவாக ஆராய்ந்து அனைவரும் விரைந்து நாடு திரும்புவதை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். ஏனெனில் அவர்களை சாதாரணமாக விடுவித்தால் மிக பெரிய பிரச்சனை உருவாகும் என்றும் தெரிவித்தார். தூதரகங்கள் மற்றும் அந்தந்த நாடுகளின் அரசுகள் தங்கள் நாட்டினரை அழைத்து செல்லும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் 7000 பேருக்கு தங்குமிடம், உணவு அளிப்பது சவாலானது என்று தாய்லாந்து அதிகாரிகள் கூறினர். சொந்த நாடு திரும்ப காத்திருக்கும் 7000 பேரில் பாதி பேர் சீனாவை சேர்ந்தவர்கள். எஞ்சியுள்ள 50% பேர் பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தாய்லாந்து, மியான்மர் எல்லையில் இந்தியாவை சேர்ந்த 2000 பேர்
ஆன்லைன் மோசடி வேலையில் பணி புரிவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்களில் இந்தியர்களுக்கும் கணிசமாக இருக்க வாய்ப்புண்டு. கடந்த வாரம் 4 நாட்களில் 600க்கும் மேற்பட்ட சீனர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் இதற்காக சீனா 16 விமானங்களை வாடகைக்கு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் எத்தியோப்பியா முதல் பிரேசில், பிலிப்பைன்ஸ் வரை 20 நாடுகளை சேர்ந்த சுமார் 260 பேர் மியான்மரில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டு தாய்லாந்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்து மியான்மர் எல்லையில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க தூதரகம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஆன்லைனில் மோசடி நடந்த வண்ணம் இருக்கிறது. நாம் ஆன்லைனில் வரும் எந்த காலையும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துவிட்டால் அவர்கள் பல விதத்தில் நம்மை சிக்க முயற்சித்தால் அதற்கு நாம் எந்த விதத்திலும் அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுத்து பிடிபட்டுவிடக்கூடாது என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உஷார், உஷார், உஷார். இப்போது இதுதான் நம்முடைய மந்திரமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் ஃப்ராட் அதிகரித்திருக்கிறது. மியான்மரில் என்ன நடந்திருக்கிறது என்பதை இப்போது நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கிறேன். 7000 பேர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அதில் 50% சீனாவை சேர்ந்தவர்கள், இந்தியர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.